இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சட்டசபை தேர்தலுக்காக பாஜகவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் தொடர்பான ஆலோசனை கூட்டம் கமலாலயத்தில் நேற்று நடந்தது. அக்கட்சியின் தேசிய அமைப்பு பொதுச் செயலர் சந்தோஷ் பேசியதாவது, தேர்தலுக்கு இன்னும் 50 முதல் 60 நாட்கள் கூட கிடையாது. அதிமுக தலைமையிலான தேஜ கூட்டணியில் பாஜக உட்பட பல கட்சிகள் உள்ளன. தொகுதி பங்கீட்டில் பாஜகவுக்கு 20% தொகுதிகள் கிடைக்கும். அங்கு மட்டும் நாம் போட்டியிடுவதாக பாஜகவினர் கருதக்கூடாது. தேஜ கூட்டணி சார்பில் 234 தொகுதிகளிலும் போட்டியிடும் வேட்பாளர்களின் வெற்றிக்கு பாஜகவினர் கடுமையாக உழைக்க வேண்டும். ஒவ்வொரு தொகுதிக்கும் நியமிக்கப்பட்டுள்ள பொறுப்பாளர்கள், கூட்டணி கட்சிகள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் தொண்டர்களுடன் ஒருங்கிணைந்து தேர்தல் பணிகளை மேற்பார்வையிட வேண்டும். மத்திய அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். கூட்டணி கட்சியினருடன் அனுசரித்து செல்ல வேண்டும். இந்த முறை பலமான கூட்டணி அமைந்துள்ளது. திமுகவை தோற்கடித்தே தீர வேண்டும். பாஜகவில் நான் தான் பெரியவன் என்று யாரும் இருமாப்புடன் இருக்கக்கூடாது. சட்டசபை தேர்தலில் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது. கிடைக்கவில்லை என்றால் மற்றவர்கள் வெற்றிக்காக பாடுபட வேண்டும். உழைக்கும் எல்லாருக்கும் எதிர்காலத்திலும் வாய்ப்பு வழங்கப்படும். திமுகவின் ஊழல்களை வீடுதோறும் மக்களிடம் கொண்டு சென்று அவர்களை சிந்திக்க வைக்க வேண்டும். உட்கட்சி விவகாரம், கூட்டணி குறித்து யாரும் பொதுவெளியில் கருத்து தெரிவிக்க கூடாது என அவர் பேசியுள்ளார்.